கான்ஷியஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு வணக்கம். கோவிலுக்கு செல்லும்போது பலரும் தேங்காய் உடைத்து இறைவனை வணங்குவார்கள். இங்கு ஒரு கேள்வி: ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? இறைவனுக்கு தேங்காய் தேவையா? அல்லது இந்த வழிபாட்டின் பின்னால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான தத்துவம் இருக்கிறதா? இன்று கோவில் ரகசியங்கள் தொடரின் 6வது எபிசோடில் தேங்காய் உடைப்பதன் ஆன்மீக ரகசியத்தை அறிந்து கொள்வோம். நாம் இறைவனுக்கு பல பொருட்களை சமர்ப்பிக்கலாம்: பழங்கள், மலர்கள், இனிப்புகள். ஆனால் தேங்காய்க்கு மட்டும் ஒரு தனி இடம் இருக்கிறது. ஏனெனில் தேங்காய் மனித வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. தேங்காயை பாருங்கள். வெளியில் கடினமான ஓடு, அதற்குள் வெண்மையான சதை, அதன் உள்ளே தூய்மையான இளநீர். ஆன்மீகம் இதை ஒரு அழகான உவமையாக பார்க்கிறது. வெளிப்புற ஓடு நமது அகந்தை, உள்ளிருக்கும் வெண்மை தூய மனம், அதன் மையத்தில் இருக்கும் நீர் நமது ஆத்மாவின் தூய்மை. தேங்காயை உடைப்பது இந்த 3 நிலைகளையும் நினைவூட்டுகிறது. கடினமான தேங்காயின் வெளிப்புற ஓட்டை உடைக்காமல் உள்ளிருக்கும் இனிமையை அடைய முடியாது. அதேபோல் நமது அகந்தை, கோபம், பொறாமை, பேராசை இவை உடையாமல் உள்ளிருக்கும் அமைதியை அடைய முடியாது. அதனால் தேங்காய் உடைப்பது, என் அகந்தையை உன் பாதத்தில் உடைக்கிறேன் என்ற அமைதியான பிரார்த்தனை. ஆகம வழிபாடுகளில் ஒவ்வொரு சமர்ப்பிப்புக்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் உள்ளது. தேங்காய் முழுமையின் அடையாளமாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. உடைக்கப்படும்போது அதன் உள்ளிருக்கும் வெண்மையும் நீரும் வெளிப்படுகின்றன. அதுபோல் பக்தனின் உள்ளமும் தூய்மையுடன் இறைவன் முன் திறக்கப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவம். நாம் பல நேரங்களில் வெளிப்புற தோற்றத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இறைவன் பார்ப்பது நமது இதயத்தை. தேங்காய் நமக்கு சொல்லும் பாடம்: வெளிப்புற ஓட்டை விட உள்ளிருக்கும் தூய்மையே முக்கியம். இனிமேல் கோவிலில் தேங்காய் உடைக்கும் முன் ஒரு நொடி கண்களை மூடுங்கள். மனதிற்குள் சொல்லுங்கள்: இறைவா, என் அகந்தை, என் கோபம், என் பொறாமை இவை அனைத்தும் இந்த தேங்காயைப் போல உடைந்து போகட்டும். இவ்வாறு பிரார்த்தனை செய்யும்போது அந்த ஒரு செயல் ஒரு பழக்கமாக இருக்காது, ஆன்மீக மாற்றமாக மாறும். அடுத்த முறை கோவிலில் தேங்காய் உடைக்கும்போது அது வெறும் ஒரு சடங்கு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் உள்ளத்தை இறைவனுக்கு திறந்து வைக்கும் ஒரு அமைதியான அறிவிப்பு. தேங்காய் உடைவது முக்கியமல்ல, அகந்தை உடைவதே உண்மையான வழிபாடு. இன்றைய ஆன்மீக பயிற்சி: அடுத்த முறை கோவிலில் தேங்காய் உடைக்கும்போது உங்கள் வேண்டுதலை சொல்லும் முன் இந்த முக்கியமான சங்கல்பத்தை முன்வையுங்கள்: என் மனம் தூய்மையாகட்டும். அந்த நாள் முழுவதும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் பேச்சில் மாற்றம் ஏற்பட்டதா என்பதை கவனியுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். கோவில் ரகசியங்கள் தொடரின் அடுத்த எபிசோடில் கோவிலில் ஏன் கற்பூர ஆரத்தி காட்டுகிறார்கள் என்ற மற்றொரு அழகான ஆலய ரகசியத்தை அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.